வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்ல தினமும் பயன்படுத்துற ஒரு சாதாரண இலை இருக்கு. ஆனா அந்த ஒரு இலை உங்களோட உடம்புக்கு செய்யற நன்மைகள் தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன தெரியுமா? அதுதான் புதினா. சிலர் புதினாவ சட்னி செய்ய மட்டும் பயன்படுத்துவாங்க. இன்னும் சிலர் பிரியாணில வாசனைக்காக மட்டும் சேர்ப்பாங்க. ஆனா காலையில வெறும் வயித்துல புதினா சாறு குடிச்சா உடம்புல நடக்கிற மாற்றங்கள் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். வயிற்று பிரச்சனைகள் குறையும், உடல் நச்சுகள் வெளியேறும், ஜீரணம் வேகமாகும், பாடி வெயிட் கட்டுப்பாட்டுல இருக்கும், தோல் பிரச்சனைகள் கூட சரியாக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆயுர்வேத மருத்துவர்கள் கூட காலையில புதினா சாறை குடிக்க சொல்றாங்க. ஆனா புதினா சாறு குடிக்கிற சரியான முறை என்ன, எவ்வளவு அளவு குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதினா ஒரு சாதாரண இலை இல்ல. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியான ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைய இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து உடம்ப சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவும். குறிப்பா காலையில வெறும் வயித்துல புதினா சாறு குடிச்சா அதோட நன்மைகள் இன்னும் அதிகமா கிடைக்கும். இப்ப புதினா சாறு குடிச்சா கிடைக்கிற முக்கியமான நன்மைகளை பத்தி பார்ப்போம். முதல்ல முக்கியமான நன்மை என்னன்னா ஜீரண சக்தி அதிகரிக்கும். நிறைய பேருக்கு அஜீரணம், வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இந்த பிரச்சனைகளை குறைக்க புதினா ரொம்ப உதவியா இருக்கும். புதினால இருக்கிற இயற்கை எண்ணெய்கள் ஜீரணத்தை வேகமா செய்ய உதவும். அதனாலதான் சாப்பாட்டுக்கு பின்ன சில ஹோட்டல்ஸ்ல புதினாவை சாப்பிட தர்றாங்க. ரெண்டாவதா உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். நாம தினமும் சாப்பிடுற உணவுகள், வெளியில இருக்கிற பொல்யூஷன், ரசாயனங்கள் எல்லாம் சேர்ந்து உடம்புல நச்சுக்களை உருவாக்கும். புதினாவுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த நச்சுக்களை வெளியேற்ற உதவும். இதனால உடல் சுத்தமாகும், சக்தி அதிகமாகும். அடுத்ததா பாடி வெயிட் குறைக்க முயற்சி பண்றவங்களுக்கு புதினா சாறு ரொம்பவே நல்லது. ஏன்னா புதினா மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவும். இதனால கொழுப்பு எரியும், பாடி வெயிட் கட்டுப்பாட்டுல இருக்கும். புதினா சாறு குடிச்சா தோல் ஆரோக்கியம் மேம்படும். உடம்புல இருக்கிற நச்சுகள் வெளியேறும் போது முகப்பொரு குறையும், தோல் பிரகாசமாகும், முகம் புத்துணர்ச்சியா இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை வாய் துர்நாற்றம். புதினாவில் இருக்கிற இயற்கையான வாசனையும் ஆன்டி பாக்டீரியல் தன்மையும் வாயில இருக்கிற கிருமிகளை அழிக்கும். இதனால வாய் துர்நாற்றம் குறையும், வாய் புத்துணர்ச்சியா இருக்கும். புதினாவில் இருக்கிற விட்டமின் சி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இதனால சளி, காய்ச்சல், தொற்று நோய்கள்ல இருந்து உடல் பாதுகாப்பா இருக்கும். அடுத்ததா புதினா சாறு தயாரிக்கிற முறையை பத்தி பார்ப்போம். புதினா சாறு ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த சாறு ரெடி பண்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு டம்ளர் அளவு தண்ணீரும் எடுத்துக்கோங்க. பாதி அளவு லெமனும் கொஞ்சமா தேனும் எடுத்துக்கோங்க. லெமனும் தேனும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் புதினா இலைகளை நல்லா கழுவிட்டு மிக்சியில கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைங்க. பின்ன வடிகட்டிட்டு ஜூஸா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா லெமனும் தேனும் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸை எப்ப குடிக்கணும்னு பார்ப்போம். காலையில வெறும் வயிற்றுல ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் போதும். தொடர்ந்து 2ல இருந்து 3 வாரங்கள் குடிச்சா நல்ல மாற்றம் கண்டிப்பா தெரியும். யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். கர்ப்பிணி பெண்கள், அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க, சின்ன குழந்தைங்க டாக்டர் அட்வைஸ்க்கு பின்ன குடிக்கிறது நல்லது. நாம பல நேரங்கள்ல பெரிய மருந்துகளை தேடுறோம். ஆனா நம்ம வீட்டிலேயே இருக்கிற புதினா மாதிரியான இயற்கை பொருட்கள் உடல்ல ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும். அதனால நீங்க இன்னும் ட்ரை பண்ணலைன்னா காலையில புதினா சாறு குடிக்கிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. மாற்றம் கண்டிப்பா தெரியும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.